ஜோடிப்புறா இருக்குன்னு சொன்னேனே, ஆனா அதோட பேருகளை சொன்னேனா? அந்த ஆண் புறாவோட பேரு கார்த்தி. அந்த பெண் புறாவோட பேரு ஜோதி. எல்லாமே எனக்கு தெரியும். ஜோதி உங்க தாய் மாமன் பொண்ணு. அவங்களும் நீங்களும் லவ் பண்றதா இந்த ஊர்ல இருக்கவங்க கிட்ட சொன்னது, ஏற்கனவே நடக்கிறது கல்யாணத்தை நிறுத்தினது, அப்புறம் கடைசியா அந்த புடவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வரைக்கும் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு அது எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜோதி நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். பாரா அம்புட்டு டீட்டெயிலையும் அப்படியே அப்டேட்டை கையில் வச்சிருக்காப்புல. மாப்பிள்ள சார், எல்லா நியூஸையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரேக்கிங் நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கள? சித்தப்பு மாப்பிள்ள ரொம்ப ஆர்வமா இருக்காப்புல. அப்படியே மியூசிக்கோட பிரேக்கிங் நியூஸை தட்டி விடு. இந்த போட்டுறேன் பிரேக்கிங் நியூஸை. டக்குன்னு படிங்க. என்னது? எங்க அண்ணன் கத்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்களே ஜோதி, அவங்க கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் தான் அது. பாருங்க, நல்லா பாருங்க. அந்த ஃபார்ம்ல கீழே ஒய்ஃப்னு எழுதி கையெழுத்து போட்டு என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்தா. என்ன சார் அம்புட்டு ஒத்து பார்க்குறீங்க? இது ஜோதியே அந்த புள்ள கைப்பட எழுதி கையெழுத்து போட்டது. ஒரு கல்யாணம் ஆகாத புள்ள மனசுக்குள்ள துளி கூட அன்பு இல்லாம, காதல் இல்லாம ஒருத்தனுக்கு புருஷன் சொல்லி கையெழுத்து போடுதுன்னா என்ன அர்த்தம்? அனாமத்த போற உசுர தடுத்து நிறுத்தி காப்பாத்தி போடலான்னு மட்டுமா அர்த்தம்? ஜோதி என்னைய அவ உசுருக்குள்ள சுமக்கிற. நீங்க உள்ள புகுந்து எங்க காதலுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க. அதிகாரமா திரும்பி போன என்னால சொல்ல முடியும், ஆனா அன்பா சொல்றேன். அதனால யூ-டர்ன் எடுத்து உங்க ஊருக்கே திரும்ப போங்க. சித்ரா, நீ போய் அவங்களுக்கு ஜூஸ் ஏதாவது ரெடி பண்ண, நான் வந்துடுறேன். ஜோதி. என்னம்மா? யாரு என்னன்னு தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன் சொந்த அத்தை மகனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? கார்த்தி உன்னை உசுருக்கு உசுரா பாத்துக்கும்ல. நீ மறுபடியும் ஆரம்பிச்சிடாதம்மா. நான் என் ஒருத்தியோட லைஃபை மட்டும் யோசிக்கல.
2 குடும்பத்தோட பகை, நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு தான் நான் இந்த முடிவு பண்ணியிருக்கேன். என் சைட்ல நின்று யோசிச்சு பார்த்தா நான் செய்யறதுதான் சரின்னு நீயே சொல்லுவ. நான் என்ன சொல்ல வரேன்னு. அம்மா, நீ கீழே போ. நாம இதை பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணி சண்டை போடலாம். அம்மா போங்கறேன்ல. வணக்கம். வாங்க. வணக்கம். 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 பயணம்லாம் நல்லபடியா இருந்துச்சா? வணக்கம். போலாம். வாங்க. வாங்க வாங்க உட்காரு. வாங்கம்மா. தர்மா பாப்பா. வணக்கம்மா. அம்மாவா? ஏன் உங்க வீட்ல முறையெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? அவ உங்களுக்கு மதினி. உட்காருங்க. நான் உங்களை பாட்டின்னு ஒரே ஒரு முறை வச்சு மட்டும் கூப்பிடலாமா? மாப்பிள்ள நம்மள மாதிரி மனசுல நினைக்கிறத பட்டுன்னு பேசுறாரு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. எடுத்துக்கோங்க. அத்தை, சாப்பிடுங்க. நாங்க இப்பதான் உங்க எல்லாரையும் பாக்குறோம். அதுக்குள்ள நீங்க ரொம்ப வருஷமா பழகுன மாதிரி நெருக்கமா பேசுறீங்க. ஆளுங்க முகம் தெரியாது, ஆனா உறவுன்னு தெரியும்ல. இனிமே பேசி பழகிக்க வேண்டியதுதான். அது ஒண்ணும் இல்ல பாட்டி. அப்பாவும் அம்மாவும் சொந்தங்களோட அவ்வளவு தூரம் நெருங்கி பழகினது இல்லையா? அதனாலதான் நீங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதான் அவங்களுக்கு சேர்த்து நீங்க பேசுறீங்களே. சித்ரா, சோதிய கூட்டிட்டு வா. டேய், பொண்ணு வராடா. என்னடா, பொண்ணு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? அது இருக்கட்டும்மா. நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்க பேத்திக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசிட்டு வரலாமா? பேசுங்க, போய் பேசுங்க. வாவ், யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் ஜோதி. போட்டோவை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. இவ்வளோ அழகான பொண்ணை மிஸ் பண்றதுக்கு யாருக்குமே மனசு வராது. அதுவும் மிஸ்டர் கார்த்திக் உங்களை லவ் பண்றதும்
உங்களுக்காக இவ்ளோ ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதும் தப்பே இல்லைன்னு எனக்கு நினைக்க தோணுது. இங்க வரதுக்கு முன்னாடி கார்த்திக் மட்டும் உங்களை லவ் பண்றதாவும் பிரச்சனை பண்றதாவும் உங்க வீட்ல இருக்கவங்க சொன்னாங்க. ஆனா நீங்க ஒய்ஃப்னு சைன் பண்ண பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்களும் லவ் பண்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நீங்க வெளிப்படையா என்கிட்ட பேசுறதுனால நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கார்த்தி மாமாவை நான் லவ் பண்ணல. எனக்கு மாமாவை பிடிக்கும், உறவு முறையில பிடிக்கும். அவர் உயிர் பழைக்கணுங்கிறதுக்காக தான் நான் கையெழுத்து போட்டேன். மத்தபடி அது காதல் இல்லைங்க. அப்போ உங்க மனசுல கார்த்திக் மேல லவ் இல்ல? இல்ல. ஓகே ஃபைன். அப்புறம் ஏன் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீங்க ஒய்ஃப்னு கையெழுத்து போட்டீங்க? சொல்லுங்க. அது அவர் உயிரை காப்பாத்துறதுக்காக நான் போட்டது. ஓகே 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 கூல். உங்க மனசுல லவ் இருக்கு இல்ல அதெல்லாம் வேற விஷயம். கார்த்திக் மனசு பூராவுமே நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க ஒய்ஃப்னு கையெழுத்து போட்டதும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். கார்த்திக் பத்தி எல்லாருமே என்கிட்ட தப்பா தான் சொன்னாங்க. ஆனா அவர் தப்பானவர்லாம் இல்லைங்க. எஸ் யூ ஆர் கரெக்ட். அவர் தப்பானவர் இல்லதான். ஆனா அவரை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் உங்க மேல எவ்வளவு காதல் வச்சிருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நீங்களும் சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்னை விட அவர் தான் உங்களுக்கு சரியான ஜோடி. வாழ்க்கையில மிஸ் பண்ணக்கூடாத விஷயங்கள் சில இருக்கு. அதுல உண்மையான காதலும் ஒண்ணு. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே? பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் மனசுல பட்டதை சொல்றேன். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜோதிக்கு அவங்க விரும்புற கார்த்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நாங்க தான் உங்களை தேடி வந்தோம். அதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. பொண்ணு ஏதாவது சொன்னால உள்ள? ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆமாங்க, அவங்க மனசுல கார்த்தி மேல காதல் இருக்கு. அத உங்களுக்காகவோ இல்ல உங்க குடும்பத்துக்காகவோ மறைக்கிறாங்க. எதை வச்சு அப்படி சொல்ற? கார்த்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ அவரோட ஆபரேஷனுக்காக ஜோதி ஒய்ஃப்னு சைன் பண்ணிருக்காங்க. பொதுவா எந்த பொண்ணும் ஒய்ஃப்னு சைன் பண்ண மாட்டாங்க. அதனால கார்த்திக்கும் அவங்க மேல ஒரு சின்சியர் லவ் வந்திருக்கலாம். ஜோதிய கார்த்தியோட சேர்த்து வச்சாதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். தம்பி, நீங்கள்லாம் புறப்படலாம்.
சரிங்க பாட்டி. வாங்கம்மா. அம்மா, என் மேல எதுவும் கோவம் இல்லையம்மா? உன் மேல எனக்கு என்னப்பா கோவம்? இந்த அம்மாவுக்காக ஒன்னு செய்வியா? என்ன செய்யணுமா? எனக்கு பிடிச்ச அந்த துர்காவை நீ கல்யாணம் பண்ணிக்கோப்பா. கண்டிப்பாமா, நிச்சயம் சரிப்பா. பண்ணிக்கிறேன். வாங்க போலாம். ஜோதி, ஜோதி, நீ கார்த்தி ஆபரேஷனுக்காக அவ ஒய்ஃப்னு சைன் பண்ணியா? ஏத்தா, எங்க எல்லார் தலையிலயும் இடி இறக்கணும்னு எத்தனை நாளா திட்டம் போட்டுட்டு இருந்தீங்க? பாட்டி பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல பாட்டி. ஏய், என்ன இல்ல? நானும் அப்பாவும் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கேட்டப்ப கையெழுத்த போலன்னு சாதிச்ச. அண்ணா, அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் அப்படின்னு. என்ன சிச்சுவேஷன்? சரி, அப்பதான் சொல்ல முடியல. இப்போ உனக்கு மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு முன்னாடியாவது சொல்லிருக்கலாம்ல. இப்படியா சிவி சிங்காரிச்சு மூக்க இருக்கிற மாதிரி நிப்பாட்டுவ? சித்ரா, முதல்ல அவளை பேச விடு. அந்த பைய சொல்றது உண்மைதான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சும்மா எல்லாரும் ஜோதி குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. சும்மா இருமா. அவ்வளவு பேர் முன்னாடி மானத்தை வாங்கிட்டு நாங்க வச்ச பாசத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பால்கோவாக்காரன் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திட்டல. பாட்டி, அன்னைக்கு இருந்த நிலைமையில நான் அப்படி ஒரு கையெழுத்து போடலன்னா கார்த்தி மாமா பொழைச்சிருக்கவே மாட்டாரு. பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள கழுத்து போடலனா கார்த்தி மாமாவை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. பிளட் ரிலேஷன் யாராவது கையெழுத்து போடணும்னு வேற சொல்லியிருந்தாரு. அத்தைய வேற என்னால பார்க்க முடியல. அக்கா தங்கச்சின்லாம் கூட கையெழுத்து போட முடியாது. அதனாலதான் அண்ணனோட உயிரை காப்பாத்தின அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி ஒரு கையெழுத்து போட வேண்டியதாயிடுச்சு பாட்டி. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஏய், நீ என்ன சொன்னாலும் சரி, அதை எங்களால ஒத்துக்கவே முடியாது. இத வச்சுக்கிட்டு அவன் என்னென்ன ஆட்டெல்லாம் போடுவான் தெரியுமா? அப்பச்சி, பேசாம இருங்க. இத பாரத்தா, 4 பேருக்கு உதவி பண்றது நம்ம பரம்பரை குணம். உதவி பண்றத தப்புன்னு சொல்லல. ஆனா யாருக்கு பண்றோங்கிறது இருக்குல்ல, அதை யோசிச்சு பண்ணணும். இனிமே இந்த தப்ப பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஏண்டா மகனே, இன்னொருத்தன் லவ் பண்ற பொண்ணு, கிட்டத்தட்ட அந்த புள்ள இன்னொருத்தன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சோம் இந்த மானங்கட்ட மாப்பிள்ள பொண்ணு பார்க்க போயிட்டானே. அவங்கிட்ட அன்பா பேசிருக்க கூடாதுனே. நம்ம அதிரடியை காமிச்சிருந்தா அவன் துண்டக்கான துணிகளை ஓடி போயிருப்பானே. டேய், அவனை சரியா புரிஞ்சுக்கவே முடியலடா. போன நினைப்புல ஒரு படி மண்ணள்ளி போட்டு போயிட்டேன். எங்கடா போயிட்டான்? ஊருக்குள்ள தானே போயிருக்கேன், திரும்ப வந்து தானே ஆகணும். நம்ம ஊர் இல்லைய நம்மளை மீறி எப்படி தாண்டான்னு பார்க்கலாம்.
ஹாய்